கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த படத்துல ஒரு குட்டி குதிரை ஒண்ணு இருக்கு. அதோட பேரு தெல்மா. இந்த குதிரை நல்லா பாட்டு பாடும். ஆனா இது அழகா இல்ல. பண்ணையில சாணி அள்ளி கொட்டுற குதிரைக்கு யாரு வாய்ப்பு கொடுப்பான்னு சொல்லி இவங்கள நிறைய ஸ்டேஜ்ல நிராகரிச்சிடறாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறுது. நம்ம தெல்மாவுக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ் வந்துடுறாங்க. தெல்மாவோட பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இப்படி இருந்த தெல்மா எப்படி இப்படி மாறினா? இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா நமக்கு ஜாலியா சொன்ன கதை தான் தெல்மா த யூனிகார்ன். அப்புறம் வெல்கம் பேக். இது உங்க சேனல் மரபணு தமிழன். நான் உங்கள் குமார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க ஃபுல் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல த ரஸ்டி பக்கெட்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் அட்டகாசமான ராக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல லீடிங் சிங்கரா இருக்கிறது நம்ம தெல்மா தான். பயங்கரமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அந்த பாட்டோட எண்டிங்ல தெல்மா அந்த ஸ்டேஜை விட்டு எகிரி ஆடியன்ஸ் பக்கமா பறந்து போய்கிட்டு இருக்கா. அவ கீழே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது உண்மையான ஸ்டேஜே இல்ல. இங்க ஆடியன்ஸும் யாரும் இல்ல, இவங்க தனியா பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரியுது. நாளைக்கு நடக்க போற ஸ்பார்க்கல் ஃபலூசான்ற ஆடிஷன்ல கலந்துக்கிறதுக்காக முன்கூட்டியே இவங்க ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மொத்தம் 3 பேர் கொண்ட குழு. ஒன்னு தெல்மா, அது லீடிங் சிங்கரு. அப்புறம் ஓடிஸ் கிட்டார் வாசிக்கிறவன். அப்புறம் ரெஜி, அவன் பேண்ட் வாசிக்கிறவன். ரெஜி என்ன சொல்றான்னா, தெல்மா நம்ம நாளைக்கு இந்த ஆடிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இது மட்டும் போதாதுன்னு நினைக்கிறேன். பட்டையை கிளப்புறதுக்கு கொஞ்சம் பட்டாசம் தேவை. இதுல யானை வெடிலாம் கூட இருக்கா? இரு என்ன அந்த பட்டாசம் கொண்டு போய் எவனோ பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான், அதுக்குள்ள போட்டானுங்க. அது வெடிச்சு பறந்து போயிடுது. சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஓடுங்கடான்னு அங்கிருந்து ஓடி போயிடறானுங்க. மறுநாள் எழுந்து திரும்ப அந்த பண்ணைக்கே வரா தெல்மா. ஓடிஸும் அங்க வந்துடுறான். ஓடிஸ் எப்ப வந்தா எப்படி இருக்க? இன்னைக்கு ஆடிஷனுக்கு ரெடியா இருக்கியா? நான் ரெடி தான். இந்த நாளுக்காக எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்திருப்போம். தோட ரொம்ப நாளெல்லாம் காத்திருக்கல. 10 வருஷம் வச்சுடா ஓடிஸ். நம்ம பெரிய ஸ்டேஜ்ல பாடணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? உன் கூட வாசிக்கிறதா இருந்தா அது எந்த இடமா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் தெல்மா. ஓடிஸும் தெல்மாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. ரெஜி அந்த இடத்துக்கு டிராக்டர் ஓட்டிட்டு வர, ஓட்டத்துல பாக்குறியா ரெஜி, ஒழுங்கா வண்டியை ஓட்டு. சரி அந்த லிரிக்ஸ் என்ன ஆச்சுன்னு ஓடிஸ் கேட்க, எந்த லிரிக்ஸ கேக்குற? அதான் ஒரு பாட்டுக்கு என்ன லிரிக்ஸ் எழுதுன்னு தெரியாமையே பல வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கிய, அதுதான் கேக்குறேன். ஓடிஸ் உனக்கே தெரியும் சின்ன வயசுல இருந்து எனக்கு அது அமையலன்னு அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்களோட வண்டியை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது டிவில ஒரு ஷோ வரத பாக்குறா தெல்மா. கோளாறு பசங்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க இந்த திமிங்கலத்தோட பேரு நிக்கி. இப்போதைக்கு பாட்டு பாடுறதுல ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கிறது இந்த திமிங்கலம் தான். நாமளும் ஒரு நாள் அந்த திமிங்கலம் பாடுற ஸ்பார்க்கல் பலூசாவில் போய் பாடணும்னு சொல்லி நினைக்கிறா தெல்மா. ஆனா அது ரொம்ப பெரிய ஸ்டேஜ், அங்கெல்லாம் பாடுறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு போயிடறாங்க. வழக்கம் போல செய்யற மாதிரியே சாணியெல்லாம் தன்னோட வண்டியில அள்ளி கொட்டிக்கிட்டு அதை கொண்டு போய் தூரமா கொட்டிட்டு வரதுக்காக போயிட்டு இருக்கா தெல்மா. அப்ப பக்கத்து ஃபார்ம் ஹவுஸ்ல 3 அழகான குதிரைங்க இருக்குது. அவங்க கூட 2 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு டீம் போல. இவங்களும் இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவங்க போல. அவங்க பாத்திரவே கூடாதுன்றதுக்காக அந்த வண்டியை வேக வேகமா இழுத்துட்டு ஓடுறா தெல்மா. ஆனா ஒரு கல்லு தடிக்கி அந்த வண்டியில இருக்கிற சாணி எல்லாம் தெல்மா மேல கொட்டிடுது. உடனே இந்த 3 குதிரைங்களும் வந்து கலாக்கிதுங்க. தெல்மா இதைதான் நாளைக்கு ஆடிஷன்ல வந்து காட்ட போறியா? நோ ஜர்கோனியா, நான் பாட போறேன் தெரியுமா? தோட்டத்துல சாணி அள்ளி கொட்டுற குதிரை கிட்ட இருந்தெல்லாம் யார் பாட்டு கேட்பாங்கன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. மறுநாள் ஸ்பார்க்கல் பலூசால இருந்து அந்த ஆடிஷனும் வந்து தொடங்கிடுது. அதுல இந்த 3 குதிரைங்களும் பயங்கர அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இதை பாக்குற ஆடியன்ஸும் நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்ஜஸ் எல்லாரும் 10 out of 10 கொடுக்குறாங்க. ஆனா இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம தெல்மாவுக்கு பதட்டம் அதிகமாகி போச்சு. டே ஓடிஸ், எனக்கு இருக்கிற பதட்டத்துக்கு என் ஹார்ட் கரைஞ்சு வெளியில வந்துரும் போலடா. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ தைரியமா இரு தெல்மான்னு சொல்றான் ஓடிஸ். அடுத்து ஒரு பாடல் பாட வருவது யாரா அவனுங்க? த ரஸ்டி பக்கெட்ஸ். ஓடிஸ் ரெஜியும் தன்னோட பேண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டானுங்க. தன்னோட பயத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு பெருமூச்சு வாங்கிக்கிட்டு உள்ள இருந்து பொறுமையா வெளியில வரா தெல்மா. ஆனா அவங்க பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஜட்ஜஸ் அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இருங்க ஏன் இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க, கீழே இறங்குங்க. பட் நாங்க பாட்டு பாடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே. இந்த வாய்ப்புக்காக நாங்க பல வருஷம் காத்திருந்திருக்கோம். இங்க பாரு குழந்தை, உன்கிட்ட அது இல்ல. அதுனா நாங்க எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்கறது அந்த லுக் இல்ல உங்கள்கிட்ட. எங்களுக்கு பாக்குறதுக்கு பளபளப்பா மேடையை ஜொலிக்க வைக்கிறவங்க தான் வேணும். உன்ன மாதிரி சும தூக்குற குதிரை இல்ல. இதை கேட்ட தெல்மா கடுப்பாயி கோவமா பேச வரும்போது அந்த ஸ்டேஜ்ல இருந்த ஒயர் தடிக்கு கீழே விழுந்துறா. அதோட அந்த பேண்டும் அவளோட உடம்புல வந்து சொருகிக்குது. ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா அவளை பார்த்து கலாச்சி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க நடந்ததே நினைச்சுக்கிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கா தெல்மா. ஆனா அவளுக்கு தான் அவன் நண்பன் ஓடிஸ் இருக்கான்ல, அவ சோகமா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வா டாய்கியம் மல்லலான்னு சொல்லி கூப்பிடுறான். வணக்கம் இளவரசியே, நான் தூரதேசத்திலிருந்து உங்களை மகிழ்விக்க வந்திருக்கிறேன். இங்க பாரு, இந்த கழுத வீரன் தான் நானு. அப்புறம் இது ஒரு இந்த குதிரை தான் நீ. ஓடிஸ், நான் ஏன் இந்த பொம்மைக்கு பதிலா இந்த யூனிகானா இருக்க கூடாது? சாரி, அது முடியாது. எல்லாருக்கும் அவன் மேல ஒரு கண்ணு. ஒரு உருவத்தை மாத்திர மந்திரவாதி கிட்ட உன்னோட உசுரை வித்தா தான் இந்த யூனிகானா நீ அடைய முடியும். என்ன மன்னிச்சிடு ஓடிஸ், கேம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதை விளையாடுற அளவுக்கு என்னோட மைண்ட் நல்லா இல்ல. நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காது தெல்மா. இது போனா என்ன, இன்னொரு வாய்ப்பு வரப்போகுது. இல்ல ஓடிஸ், அந்த ஸ்டேஜ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு எனக்கு லுக் இல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ நீ தான் பெர்ஃபெக்ட்னு தோணுது. நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காது தெல்மா. நாளைக்கு பார்க்கலாம், குட் நைட் சொல்லி ஓடிஸ் கிளம்புறான். மறுநாள் காலையில வழக்கம் போல கோழி கூவுது. நம்ம தெல்மாவும் பண்ணைக்கு வந்து சாணி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கா. பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கா. பக்கத்து பண்ணையில இருக்கிற 3 குதிரைங்களும் அந்த ஆடிஷன்ல ஜெயிச்ச சந்தோஷத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம தெல்மாவும் அதை பார்த்துக்கிட்டு சோகமா நடந்து வந்துட்டே இருக்கா. அப்போ அவளோட காலுக்கடியில உடஞ்சு போன ஒரு கேரட் துண்டை பாக்குறா. அதை எடுத்து தன்னோட மண்டையில வச்சுக்கிட்டு அவளோட ஷேடோவை பார்த்துக்கிட்டு தானும் ஒரு யூனிகான் சொல்லி நினைச்சுக்கிறா. இப்படியே ஆடிக்கிட்டு யூனிகான் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஓடிஸ் வந்து பார்த்தாராம். தெல்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடிஸ், என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? மண்டையில இருந்து மூளை பிதுங்கி வந்த ஒரு குட்டி குதிரை மாதிரி இருக்க. என்னது தப்புடா மடையா? சரிவா, இந்த வாட்டி ஒழுங்கா பார்த்து சொல்லு. அப்ப அதே சமயத்துல ரோட்ல ஒரு பெயிண்ட் வண்டி வந்துகிட்டு இருக்கு. ஓகே,
நான் பிடிச்சிட்டேன் தெல்மா, நீ கேரட் குதிரை வச்ச ஒரு குட்டி குதிரை. என்ன ஓட்டிஸ் வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்ற, இன்னும் நல்லா யோசிச்சு சொல்லு. அப்படியே இந்த பெயிண்ட் வண்டியும் காமிக்கிறாங்க. அதை ஓட்டிட்டு வரவன் இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸை சாப்பிட்டுக்கிட்டு இந்த பர்கரை தின்னுக்கிட்டு அதே சமயம் வீடியோ பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் கண்டுபிடிச்சிட்டேன் தெல்மா, நீ எல்லாருக்கும் சொல்ல வருது ரூட் வெஜிடபிள்ஸ் விழிப்புணர்வை பத்தி. டே ஓட்டிஸ், நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி கொட்டடா. அப்ப அதே சமயத்துல இந்த பெயிண்ட் வண்டிக்கார மோசமா வண்டி ஓட்டிட்டு வர ஒரு பள்ளத்துல குத்துனதால அந்த வண்டியில இருந்த பெயிண்ட் அப்படியே சாஞ்சி நம்ம தெல்மா மேல கொட்டிடுது. டே ஓட்டிஸ், என்ன கருமண்டா இது? தெல்மா, இத நீயே போய் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துல குட்டையில தேங்கி இருக்கிற ஒரு தண்ணியில போயிட்டு தெல்மா பாக்குறா, கொய்யால ஆளே அட்டகாசமா மாறி இருக்கா. அந்த பிங்க் கலர் பெயிண்ட் உடம்பு முழுக்க வந்துட்டு இருக்கு. அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் இவளோட தலைமுடியிலையும் வால் முடியிலையும் வந்துட்டு இருக்கு. பார்க்க தெல்மா இப்ப ரொம்ப அழகா இருக்கா. தன்னை ஒரு யூனிகான் நினைச்சுக்கிட்டு நான் ஒரு யூனிகான் அப்படின்னு சொல்றா. ஆமா, ஃபேக் யூனிகான். பரவாயில்ல, இருக்கட்டுமே. ஓடிஸ், எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கூட இன்ஸ்டாகிராம்ல போடணும். இன்ஸ்டாகிராம் மாதிரி உங்களுக்கு ஒரு பிக்ஸ்டாகிராம் இருக்கு போல. என்னோட பழைய ஐடியை டெலிட் பண்ணிடுறேன். தெல்மா, பழைய ஐடியை டெலிட் பண்ணாத. அந்த பழைய தெல்மா தான் என்னோட ஃப்ரெண்டு. அட சுமாரா ஓடிஸ், இந்தா எனக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடு. சரி, ரெடியாரு. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி மூட்ல எடுத்து அவன போட்டோ எடுத்துக்கிறான். எங்க காட்டு நான் பார்க்கணும். டே ஓடிஸ், விளையாடாதரா, ஒழுங்கா ஒரு போட்டோ எடுத்து கொடு. அப்போ அந்த பக்கமா ரோட்ல போறவங்க எல்லாம் நம்ம தெல்மாவை பார்த்துட்டு ரியல் யூனிகான்னு நினைச்சுக்கிறாங்க. அவ கூட வந்து போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே யூனிகானை பாக்கிறதுக்கு அங்க நிறைய பேர் கூடிடுறாங்க. இந்த கூட்டத்துல இருக்கவங்க ஆளுக்கு ஒண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், உன்னோட கொம்புல இருந்து லேசர்ஸ் வருமா? உங்க ரத்தத்தோட கலர் என்ன? உன்னோட குரலை கேட்கறதுக்கு யூனிகான் மாதிரியே இல்லையே. அது வந்து அந்த மாதிரி யூனிகான்ஸ் எல்லாம் டிராகன் சாப்பிட்டுச்சு. சரி, அப்படின்னா வித்தியாசமா ஏதாவது செஞ்சு காட்டுன்னு சொல்லி எல்லாரும் அவளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல தெல்மா, நான் நல்லா பாட்டு பாடுவேன்னு சொல்றா. அப்படியா, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓட்டிஸ், சீக்கிரம் போ, கிட்டார் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் ஓட்டிஸ் ரெஜி அவங்களோட பேண்டை கொண்டு வந்துறாங்க. இப்போ அட்டகாசமான பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமான கிளாப்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு தன்னோட பாட்டுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட பாட்டு கொஞ்ச நேரத்திலேயே நிறைய ஷேர்ஸ்களை ரீச் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. அது ஒரு வயசான பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு மியூசிக்கு ப்ரொடக்ஷன் பண்றவங்க. அவங்க கண்ணு போனதுக்கு அப்புறம் அவங்க எந்த மியூசிக்குமே ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓடிஸ், நீ பாத்தியா, மக்களுக்கு நம்மளோட பாட்டு பிடிச்சிருக்கு. ஆமா தெல்மா, நீ பட்டையை கிளப்பிட்ட. ஆனா இப்ப இந்த பெயிண்ட் எல்லாம் கழுவுற நேரம்னு நினைக்கிறேன். ஆஹா, இதை நான் கழுவ மாட்டேன், முடியாது. இதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் நீ இல்லாமலே ஸ்பெஷல் தான் தெல்மா. கொஞ்சம் யோசி ஓடிஸ். இந்த யூனிகான் வேஷம் போறதுக்கு முன்னாடி நம்மள யாருமே கண்டுக்கிறது இல்ல. மக்கள் இப்போ நம்மளோட பாட்டை மதிக்கிறாங்க. தோப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ்டாகிராம காமிக்கிறா. சரி, ஓகே, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஸ் போயிடறான். இப்படியே கட் பண்ணி நம்ம திமிங்கலம் நிக்கியை காமிக்கிறாங்க. இங்க ஏடா கூடமா டான்ஸ் ஆடிட்டு வர இந்த தேங்காய் பழம் தான் இந்த நிக்கியோட மேனேஜர். இங்க பாரு நிக்கி, உன் மேல ஏகப்பட்ட கிரிட்டிக்ஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளு. எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு சிலதை மட்டும் படிக்கிறேன். வெள்ளிக்கிழமை இரவு லாஸ் ஏஞ்சல்ஸ் கடற்கரையில் ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்குள்ளது. அந்த திமிங்கலத்தை போலவே நிக்கியின் பாட்டும் துருநாற்றம் வீசுகிறது. இந்த கிரிட்டிக்ஸ் சொல்றதெல்லாம் யாரு இப்ப கேட்டாங்க? என்னோட ஃபேன்ஸ் பிளட் லவ் பண்றாங்க. அந்த பாட்டு தான் இருக்கிறதுல நம்பர் 1 பாட்டா இருக்கு. நம்பர் 1 தான் நிக்கி, ஆனா பக்கத்துல 2 இருக்கு, 12வது இடத்துல இருக்கு. இங்க பாரு நிக்கி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உன்னோட புகழ் மூழ்கிட்டு இருக்கு. உன்னோட பாட்டை தவிர்த்து வேற ஏதாவது செய்யறனா நீ மொத்தமா மூழ்கி போயிடுவ. நம்மளோட பிராண்டுக்கு தேவை பாட்டு மட்டும் இல்ல, நமக்கு தேவை ஸ்ட்ராட்டஜி. அப்படியா? அப்படின்னா நீ தான் என்னோட மேனேஜர், அந்த ஸ்ட்ராட்டஜியை நீ தான் கண்டுபிடிக்கணும். இப்படியே கட் பண்ணா ஓடிசியும் தெல்மாவும் காமிக்கிறாங்க. இந்த பொம்மைங்களெல்லாம் வச்சுட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல பயங்கரமா கிட்டார் வாசிக்கிற சத்தம் கேக்குது. ஓடிஸ், உனக்கு வந்து சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. அங்க கிட்டாரை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய மியூசிக் ப்ரொடியூசர் பிகி பேவிஸ். அவங்க தெல்மாவை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவன் பேரு தெல்மா தானே? என் பேரு பிகி பேவிஸ். தெரியும், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். இன்னைக்கு நியூஸ்ல உன்னோட பாட்டை கேட்டேன். அந்த மாதிரி ஒரு பாட்டை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்ல. உண்மையாவா? தேங்க்யூ. அந்த பாட்டை நீ எப்படி எழுதுன? எப்போ எழுதுன? அந்த பாட்டை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதுனேன், ஆனா யார் முன்னாடியும் பாடுறதுக்கு வாய்ப்பு தான் கிடைக்கல. என்ன இப்படி சொல்லிட்ட? நீ ரொம்ப நல்லா தானே பாடுற. ரெஜி நடுவுல போந்து அவ ஒரு யூனிகான் சொல்றான். அவ என்னவா இருந்தா எனக்கு என்ன? அவ கண்டதையும் பாடி நம்ம எல்லாரையும் கண் கலங்க வைக்க முடியும். ஆனா நீங்க உங்களோட பார்வை போனதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் பண்றது இல்லையே. ஆமா, அது உண்மைதான். ஆனா நீ என் கூட வந்தா அது ஒரு கம்பேக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெல்மாவோட டீமே அவங்க கூட சேர்ந்து அவங்களோட ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போறாங்க. முதல்ல அவங்க அப்பதான் ரெக்கார்டிங் தியேட்டரே பாக்குறாங்க. சும்மா பங்கமா இது பாக்குறதுக்கு. நாங்க பாக்கிறதுக்கு ஸ்டார்ஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே இல்ல. இங்க பாரு தெல்மா, நீ பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு முக்கியம் இல்ல, உன்னோட திறமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எங்களுக்கு ஸ்பார்க்கிள் பலுசாவில் பாடுறதுக்கு உங்களால ஒரு வாய்ப்பு வாங்கி தர முடியுமா? அது என்னால உறுதியா சொல்ல முடியாது, ஆனா உங்களோட பாட்டால நீங்களே கூட அங்க போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெல்மா இது வரைக்கும் எழுதி வச்ச லிரிக்ஸ் புக்ல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாத்தையும் பாட்டா மாத்துறாங்க. பாதியா விட்டுருந்த அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்ணி அதை பாட்டா மாத்துறாங்க. அப்போ ஒரு நாள் பிகி பெர்விஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிக்கியோட மேனேஜர். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க பிகி, உனக்கும் கூட இருக்கிற பாடுற அந்த குதிரைக்கும் ஒரு நல்ல ஆஃபர் ஒன்னு வச்சிருக்கேன், அதை நீ மறுக்கவே முடியாது. மறுக்கலாமே, அந்த ஆஃபர் எங்களுக்கு வேணான்னு சொல்லி. எங்க பாரு பெகி, எனக்கு கிச்சி தாம்பலம் ஆடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. என்கிட்ட தாம்பலமும் இல்ல, உனக்கே நல்லா தெரியும் எனக்கு கிச்சி பண்ணவும் தெரியாது. அப்போ நிக்கி நார்மல் ஷோல அந்த குட்டி யூனிகான் பாடுறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அதுவும் லைவ் ஷோ. அவங்களோட வெற்றியோட பதியில நீ
வழிமறிச்சு நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அவங்களும் நிக்கி நார்மல் ஷோல நீங்க பாடுறதுக்கு ரெடியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க, உண்மையாவா? நாங்க பாடுறோம். ஆனா ஓட்டிஸ் என்ன சொல்றான், தெல்மா நம்ம அவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கெல்லாம் தயாராயிட்டோன்னு நினைக்கிறியா? என்ன பேசுற ஓட்டிஸ், நம்ம இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட கழுவணும்னு உனக்கு தோணலையா? அட சும்மா இரு ஓட்டிஸ், இதை நான் கழுவிட்டேன்னா அதோட என்னோட ஃபேமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த பல்லு வாயினும் ஒரு பெரிய ஜெட்ல வந்து இறங்குறான். ஓ, நீ தான் அந்த குட்டி யூனிக்கானா? ஆமா, ஆனா என் பேண்ட் இல்லாம நான் இல்ல. யாரு இவங்களா? வணக்கம்டா டாங்கி பாய்ஸ். சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஜெட்ல ஏறி கிளம்புறாங்க. போய் இறங்குனதுக்கு அப்புறமா நம்ம தெல்மாவை மட்டும் தனியா ஒரு கார்ல ஏத்திக்கிட்டு அவங்க 3 பேரையும் தனியா ஒரு கார்ல ஏத்திடுறாங்க பிளான் பண்ணி. போய்கிட்டே இருக்கும்போது இந்த பல்லுவாய் என்ன பண்றான், அவனோட கையில வாட்ச் மாதிரி ஒன்று கட்டியிருக்கான். அதை கிளிக் பண்ண உடனே அவன் வண்டி பின்னாடில இருந்து ஒரு சின்ன மிசைல் போயிட்டு பின்னாடி வர்ற அவங்களோட வண்டியில அட்டாக் பண்ணிடுது. அதனால அவங்களோட வண்டி ஸ்பாயில் ஆகி போய் பாதியிலே நின்று போயிடுது. இந்த பல்லுவாய் என்ன பண்றான், பயங்கர ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் தெல்மா அவங்க கூப்பிட்டு வந்திருப்பான் போல. நிக்கியோட ஷோல பாட வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு நிக்கியை பாட சொல்லாம முதல்ல யூனிக்கான கூப்பிட்டு வந்து பாட வைக்க போறான். ஆனா தெல்மா என்ன சொல்றா, என்னோட பேண்ட் எங்க? என்னோட பேண்ட் இல்லாம என்னால பாட முடியாது. அட தெல்மா, உன்னை விட்டு ஓடி இருப்பாங்க. ஒரு சில பேண்டெல்லாம் எப்பவும் இந்த ஸ்டேஜுக்கு தயாராக மாட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னாலும் கூட, ஆனா என் பேண்ட் இல்லாம என்னால பாட முடியாதுன்னு சொல்றா தெல்மா. அப்ப நான் அந்த ஷோவை நிறுத்திரவான்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அங்க பார்த்தா ஃபுல்லா தெல்மாவோட ஃபேன்ஸ் இவளோட பாட்டுக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த தெல்மா சரி நான் பாடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. இப்போ அட்டகாசமா பயங்கரமா ஒரு பாட்டை பாடுறா. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம நிக்கிக்காக செட் பண்ணி வச்ச லைட் செட்டிங், அந்த கிராக்கர்ஸ் எல்லாத்தையும் தெல்மா பாடும் போதே அது எல்லாத்தையும் யூஸ் பண்றா பல்லுவாயன். இதை பார்த்த நிக்கி அவனோட அசிஸ்டன்ட்டும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க தெல்மாவோட பர்ஃபார்மன்ஸை. இந்த பக்கம் வெளியில பாத்தீங்கன்னா ஓடிஸும் ரெஜியும் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க தெல்மா கூட மியூசிக் வாசிக்கிறதுக்கு. ஆனா அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது தங்களை தனியா விட்டுட்டு அவ பாட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி. அந்த பாட்டை ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இதை பார்த்த அந்த பல்லுவாய் என்ன பண்றான், நேரா அந்த நிக்கி கிட்ட போயிட்டு நீ வேற மேனேஜரை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கீச்சு போட்டு வந்துறான். இதுல காண்டான நிக்கி என்ன பண்றான், நடுவுலயே பூந்து தெல்மாவை அங்க இருந்து விரட்டி விட்டுட்டு இவ பாட ஆரம்பிக்கிறா. ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்களுக்கு உன்னோட பாட்டு தேவையில்ல, வி வாண்ட் யூனிகான், வி வாண்ட் யூனிகான் சொல்லி கத்துறாங்க. அங்கிருந்து ஓடி வந்த தெல்மா கிட்ட இந்த பல்லுவாயன் பேசினுக்கிறான். இங்க பாரு தெல்மா, இந்த வேர்ல்டுலயே உன்னை ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஸ்டார் ஆக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா என்னோட பாட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு பெக்கி இருக்காங்களே, அட பெக்கி கூட எல்லாம் இருந்தா நீ கடைசி வரைக்கும் ஸ்பார்க்கல் பலுசாவுக்கு போகவே முடியாது. நீ என் கூட இருந்தா கண்டிப்பா உன்னை நாங்க கொண்டு போவேன். அப்படி இப்படி நீ எதையோ சொல்லி நம்ம தெல்மாவை ஒத்துக்க வச்சாரான். ஆனா என் பேண்ட் என் கூட வரலாம்ல? நிச்சயமா வரலாம், சீக்கிரம் நீ ஒரு சைனை போட்டா மட்டும் போதும். ஆனா இந்த ஆஃபரை நான் ஒரே ஒரு டைம் தான் கொடுப்பேன். அப்போ தெல்மா ஆடியன்ஸை பாக்குறா. அவங்க எல்லாரும் தெல்மா தெல்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு உற்சாகம் பண்றாங்க. இதை பார்த்தா அவளும் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுறா. சரி வா தெல்மா, அந்த திமிங்களை நம்மள தின்னு முழுங்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. வெளியே வரும்போது ஓடிஸை பாக்குறா. ஏ ஓடிஸ், எதுக்காக என்னை விட்டுட்டு தனியா போனீங்க? உங்களுக்கு வர விருப்பம்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அட தெல்மா, வர்ற வழியில எங்களை ஒரு மிசைல் தாக்கிடுச்சு. என்ன ஏதாவது நம்புற மாதிரி கதை விடுறியா? ஓடிஸ், இந்த இடத்துக்காகத்தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் இது. இதுதான் உன்னோட கனவுனா அப்ப எதுக்கு இப்படி ஒரு வேஷத்தை போட்டு அதுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஓடிஸ் கேட்டதும் அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு உனக்கு வர விருப்பம்னா வீடு ஓடிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் அந்த பல்லுவாயன் கூடயே போயிடறா. இந்த நிக்கியோட இடத்த அடிச்சுட்டு தெல்மா முதல் இடத்துக்கு வந்ததால அது அந்த நிக்கிக்கு பிடிக்கல. அதனால அவளோட அசிஸ்டன்ட்டை விட்டு எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை போய் நீ எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா. இந்த பக்கம் பார்த்தா அந்த பல்லுவாயன் நம்ம தெல்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு கேண்டி நூடுல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். எனக்கு யூனிகான்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடுன்னு சொல்லி தெரியாது, அதுக்காகத்தான் இதை கொண்டு வந்தேன். இருங்க நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நான் உண்மையான யூனிகானே கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னோட கலரை அழிச்சிட்டு காமிக்கிறா. ஏய் என்ன சொல்ற, உண்மையாவா சொல்ற? இருந்தாலும் பரவாயில்ல, இங்க பாரு என் பல்லெல்லாம் உண்மை நினைச்சியா? பாட்டு பாடுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்களோட லுக்ஸ் தான். அதை உன் மூலையில முதல்ல நல்லா ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கூப்பிட்டு போயிட்டு அதோட லுக்கை மாத்திரான், அதோட ஹேர் ஸ்டைலை மாத்திரான். அப்புறம் அதுக்காகவே ஒரு பர்ஃபியூம் ரெடி பண்றான். இதெல்லாம் அவன் ஏன் பண்றான்னா அவனோட இளமை காலத்துல அவனோட லுக் சரியில்லைன்னு சொல்லிட்டு யாருமே அவனை பெருசா மதிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம பார்க்க நல்லா என்ன, நம்ம செய்யறத எல்லாரும் கவனிக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கான். நம்ம செய்யறது நல்லதோ கெட்டதோ நம்மள எல்லாரும் கவனிக்கணும்னு சொல்லி நினைச்சுதான் இந்த அளவுக்கு மேல வந்திருக்கான். அதுக்கப்புறமா தெல்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வரான். அந்த ஹோட்டல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு குதிரை ஒண்ணு இருக்கு. யூடியூப் மாதிரி டியூடியூப்ன்ற சோஷியல் மீடியாவில் வீடியோவை போட்டு மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்கி ஃபேமஸ் ஆயிருக்காரு. அது என்னடா வீடியோன்னு பார்த்தா சாப்பிட்டதை ஆசை போட்டு கீழே துப்புறத வீடியோவை போட்டு ஃபேமஸ் ஆயிருக்கான். அவங்கிட்ட போய் நீ பேசுன்னு சொல்லி அந்த பல்லுவாயன் சொல்ல, அட அதெல்லாம் முடியாது, ஃபேக்காலாம் ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுக்க முடியாதுன்னு சொல்றான். இங்க பாரு, நான் தான் உன்னோட மேனேஜர், நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். இவனும் அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு அந்த குதிரை கிட்ட போய் பேசுறான். அவனும் ஃபேமுக்காக தான் வந்து குரலை மாத்தி பேசிட்டு இருக்கான் போல. அப்புறம் மக்கள் எல்லாரும் இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. தெல்மாவுக்குன்னு தனியா பேண்ட் கிடைச்சதை பார்த்த ஓடிஸும் ரெஜியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த பல்லுவாயன் என்ன பண்றான், நம்ம டேனியும் தெல்மாவும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு வரான். இந்த ரெக்கார்டிங் தேட்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப மாடர்னிஸ்டிக்கா இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது ஒரு பாடல் வரிகளை எழுதணுமா, அதுக்குன்னு ஒரு ஏஐ மிஷின் வச்சிருக்கான். நீங்க அதை போட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணா அதுவே லிரிக்ஸை வந்து டைப் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி என்ன பண்றாங்க, டேனிக்காக அசப்போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரெடி பண்றாங்க. இப்ப டேனியும் தெல்மாவும் சேர்ந்து அந்த அசப்போடலாம் சாங்க பாடுறாங்க. அந்த சாங்கால இன்னும் ஃபேமஸ் ஆகுறா தெல்மா. தெல்மாவோட பர்ஃபியூமும் நிறைய சேல் ஆகுது. அதோட தெல்மாவோட ஃபேன்ஸ் எல்லாம் பிங்க் கலர்ல டாட்டூ போட்டுக்கிறாங்க. தெல்மா மாதிரியே அவங்களோட தலையில கொம்பு வச்சு தச்சிக்கிறாங்க. இதனால அந்த மேனேஜருக்கு பணம் கொட்டுன்னு. இந்த நிக்கியோட அசிஸ்டன்ட் என்ன பண்றா, தெல்மாவை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஆடியன்ஸ் முன்னாடி அவளை எப்படியாவது அசிங்கப்பட வைக்கணும்னு
பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறா. டேனியும் தெல்மாவும் சேர்ந்து ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஓட்டிஸும் ரெஜியும் வரானுங்க. ஏய் ஓட்டிஸ், ரெஜி, நீங்க என்னடா பண்றீங்க இங்க? ஓ அதுவா, பிக்கி பக்கத்துல ஒரு ஷோ ஒன்று புக் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, நாங்க ஒரு புது சிங்கரை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த புது சிங்கர் யாரும் இல்ல, இவதான். தெல்மா, நான் உங்களோட பயங்கரமான ஃபேன். எனக்கு இதுல ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்றது எல்லாமே உண்மையா இருக்கு. இங்க நீங்க மட்டும்தான் நேர்மையான ஆர்டிஸ்ட். அப்ப ஓட்டிஸ் தெல்மாவை பார்க்க, உன்னை நல்லா பாத்துக்கோ தெல்மான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவங்க 3 பேரும் ஒன்னா ஜாலியா போறதை பார்த்த தெல்மா சோகமாயிரா. அப்படி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு அந்த பல்லுவாயன் உள்ள வந்து அசப்போடலாம் சாங் டாப் ஆஃப் த சாங்ல ஃபர்ஸ்ட் வந்துதுன்னு சொல்றான். டேனியும் அந்த பல்லுவாயனும் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம தெல்மா ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்னா ஓடிஸும் ரெஜியும் கூட இல்ல, ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றா. அப்ப கூட்டத்துல இருந்து இந்த நிக்கியோட அசிஸ்டன்ட் செட் பண்ண ஆளுங்கலாம் முட்டை எடுத்து தெல்மாவை அடிக்கிறாங்க. அப்ப அவ அடி வாங்குறதையும் பயந்து ஓடுறதையும் போட்டோ எடுக்கிறா அந்த நிக்கியோட அசிஸ்டன்ட். அங்கிருந்து பயந்து ஓடி வந்து தான் தங்கி இருந்த ஹோட்டலுக்கே வந்துடுறா தெல்மா. என்னதான் உயரத்துல இருந்தாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லன்றத இப்பதான் உணர்றா. அதே தான் ஓடிஸ்க்கும் தெல்மா போன இடத்த ஃபில் அப் பண்றதுக்கு யாராலையும் முடியல. சரி, தெல்மா ஓடிஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறா. அந்த நேரத்துல கரெக்டா அந்த பல்லுவாயன் போன் பண்ணிடுறான். தெல்மா, உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே நாளைக்கு ஸ்பார்க்கல் பல்லு ஷாப்க்கு நான் புக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் அங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனும் இருக்கு. சீக்கிரம் போ, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறான். அவன் சொன்ன மாதிரியே நிறைய பிரபலங்கள் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. முதல்ல நிக்கி வரா, அதுக்கப்புறமா தெல்மாவும் டேனியும் வராங்க. தெல்மா வந்ததுக்கு அப்புறமா கூட்டத்துல இருந்து ஓடிஸ் வந்து கத்திட்டே இருக்கான், தெல்மா தெல்மான்னு சொல்லிட்டு. ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஓடிஸால கிட்ட நெருங்கி வர முடியல. அந்த ஃபங்க்ஷன்ல ஒவ்வொரு செலிபிரிட்டிஸா வந்து அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம தெல்மாவோட மேக்கப் கலைய ஆரம்பிக்குது. உடனே அந்த பல்லுவாய் என்ன சொல்றான், தெல்மா சீக்கிரம் போ, ரெஸ்ட் ரூம் போயிட்டு உன்னோட மேக்கப் ஒழுங்கா போட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் தெல்மாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவரோட மேக்கப் கிட்ட எடுத்து அழிஞ்சு போன அந்த இடத்துல எல்லாத்தையும் திரும்பவும் கலர் அடிச்சுக்கிறா. அப்ப படக்குன்னு ஒரு ரூமோட கதவு திறக்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிக்கியோட அசிஸ்டன்ட். ஓ நீயா, ஒரு நிமிஷத்துல எனக்கு வயித்த கலக்கிடுச்சு, இந்தா உனக்கு இதை கொடுக்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டோஸ் தெல்மா கிட்ட கொடுக்குறா. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது தெல்மாவோட கொம்பு தனியா போகும்போது கரெக்டா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. யூனிகானோட கொம்பை இப்படி கைட்டி மாட்ட முடியும்னு எனக்கு தெரியாம போச்சு பாரு. என்ன, ஏன் இப்படி செய்யற? ஏன்னா எனக்கு திரும்பவும் நிக்கி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்து நம்ம தெல்மா மேல ஊத்திரா. நம்ம தெல்மா மேல இருந்த எல்லா கலரும் போயிடுது. அதோட அந்த கேரட் கொம்பு உருண்டு ஓடுது. நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தெல்மா யாருன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரிய போகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் இதை நீ பண்ணாத. என்னோட பழைய வாழ்க்கைக்கு என்னால திரும்ப போக முடியாது. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல தெல்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போறா. சரி வேண்டாம் வேண்டாம் இரு, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து தெல்மா போயிடுறா. அந்த பல்லுவாய் என்ன பண்றான், தெல்மா முன்னாடியே தெல்மா எங்கன்னு சொல்லி தேடிட்டு போறான். அவார்டு கொடுக்கறதுக்கு தெல்மாவோட பேரை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெல்மாவை காணோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. அதை கேட்ட அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஹர்ட் ஆயிடுறாங்க. எல்லாருடைய கவனத்திற்கு தெல்மாவை காணோம். அவ பார்க்க ரொம்ப குட்டியா இருப்பா. ஒருவேளை உங்க பம்முக்கு பின்னாடி கூட ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் தேடுங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா தெல்மா ரொம்ப சோகமா அவளோட லிரிக்ஸ் புக்கை குப்பை தொட்டியில போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற வேன்ல ஏறி போயிடறா. தெல்மா அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாலும் அவனோட ஃபேன்ஸ் யாருமே அவளை மறந்த மாதிரி தெரியல. மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் ஒட்டி தெல்மா எங்கன்னு சொல்லி தேடிட்டே தான் இருக்காங்க. ஆனா அங்க தெல்மா தனியா ஒரு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ புழுதியை கிளப்பிக்கிட்டு வருது அந்த பழைய பெயிண்ட் வண்டி. உள்ள இருந்த அந்த டிரைவர் இறங்கி வந்து உனக்கு லிஃப்ட் வேணுமான்னு சொல்லி கேட்கறான். ஏடா கூடமா வண்டி ஓட்டுறதா இவனோட வழக்கம் போல. சரி குட்டி குதிரை எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அடுத்த ஸ்டாப்பிங்ல வர டாய்லெட்ல இறங்கி நானே என்ன ஃபிளஷ் பண்ணிக்கிட்டு மறைஞ்சு போயிடலான்னு இருக்கேன். ஏய் யா செம காமெடி. இந்த காமெடி நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஏய் உன்ன ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தூக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் போலியா வாழ்றேன்னு எனக்காவது தோணிருக்கா? எனக்கு அதை பத்தி தெரியாம இருக்குமா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் காதலிச்ச பொண்ணோட எனக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஆனா அவகிட்ட இருந்து ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கேன். நான் பயங்கரமான ஒரு டான்சர் அண்டர் கிரவுண்ட் கிளாக்கிங் சென்டர்ல. நாங்க பழைய குடோன்லயும் சாக்கட்லயும் டான்ஸ் போட்டி நடத்துவோம். ஆனா நான் இதை அவகிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். எனக்கு பயம்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை நான் சொல்ல போய் அவளுக்கு பிடிக்காம என்ன வெறுத்துட்டானா பாருங்க. அவங்க உங்களை உண்மையிலேயே லவ் பண்ணா நீங்க பண்ற எல்லாத்தையும் தான் லவ் பண்ணுவாங்க. நீங்க பண்ற இந்த டான்ஸையும் சேர்த்துதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. ஏன்னா மீதி வாழ்க்கையை நீங்க பொய்யா வாழாம இருக்கலாம்ல. உண்மையை சொல்லணும்னா நீங்க நீங்களாவே பெர்ஃபெக்ட் தான். வாவ், நீ சொன்னது அட்டகாசமா இருந்துச்சுப்பா. உனக்கு உன்னோட லைஃப்ல பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு ஒரு யோசனை வந்து ட்ரக் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. நீங்க வண்டியை திருப்புங்க, நான் உடனே போயாகணும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா தெல்மா மிஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஓடிஸும் ரெஜியும் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதனால அவளை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கானுங்க. அந்த வண்டியிலேயே திரும்ப வந்து ஓட்டிஸ் கிட்ட இறங்கிடுறா. தெல்மா நீ கிடைச்சிட்டியா? உன்னை காணன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஆமா நீ எங்க தான் போன? நீ உன்னை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா? ஆனா அதுக்கு நான் தகுதியானவ இல்ல ஓட்டிஸ். உங்களை எல்லாம் நான் விட்டு போயிருக்க கூடாது. அட அதெல்லாம் பரவாயில்ல தெல்மா, அதான் திரும்ப வந்துட்டேல. நீ சொன்னதுதான் அப்பல இருந்தே சரி ஓட்டிஸ். நாமளா இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட். ஏய் தெல்மா உண்மையாவ சொல்ற? அப்ப நீ பழைய மாதிரி மாற போறியா? ஆமா ஓட்டிஸ், உண்மையான தெல்மா யாருன்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இடத்துக்கு பெகியும் ரெஜியும் வராங்க. இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஸ்பார்க்கல் பலேசாவுக்கு போறாங்க. யாருக்கும் தெரியாம செக்யூரிட்டியோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த நிக்கியோட அசிஸ்டன்ட் கையிலேயே மாட்டாம எப்படியோ தப்பிச்சு ஸ்டேஜ் கிட்ட வந்துறாங்க. இப்ப ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப தெல்மா என்ன பண்றா, அதோ இரு நான் ஒரு நிமிஷம் வந்தறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஸ்கிரீனும் ஓப்பன் ஆகுது. இந்த 2 கழுதைங்களையும் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே யாரா அவனுங்க, டேய் கீழே இறங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஜூஸ் பாட்டில்லாம் எடுத்து ஓட்டிஸ் தலையில அடிறானுங்க. திடீர்னு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நிசப்த அமைதி. என்னன்னு சொல்லி
பார்த்தா தெல்மா திரும்பவும் அந்த கலர் எல்லாம் பூசிக்கிட்டு வந்து நிக்கிறா. அவ திரும்பவும் வந்ததை பார்த்து ஒன்னும் புரியாம அப்படியே அமைதியா ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறதெல்லாம் வச்சே தெரியுது நான் எங்க போயிருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் யோசிக்கிறது. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசை இந்த ஸ்டேஜ்ல பாடணும்னு சொல்லி. ஆனா என்னோட சுமாரான லுக்ஸால நான் இங்க வரவே முடியாதுன்னு நினைச்சேன். இதுக்கு நான் தகுதியானவ இல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய மேஜிக் நடந்தது. அதனால எல்லாருமே என்னை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது உண்மையான நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொம்பை எடுத்துட்டு அவளோட கலரையும் அழிச்சிட்டு இதுதான் உண்மையான நான் சொல்லி காமிக்கிறான். இதுதான் உண்மையான தெல்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களை யாரையும் காயப்படுத்துறதுக்காக நான் இதை செய்யல. இப்படி இருந்தாதான் மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போறேன். நான் சின்ன வயசுல இருந்தே இதுக்கான லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஆனா இந்த பாட்டுல என்ன சொல்லணும்னு சொல்லி எனக்கு பிடிப்பட்டதே இல்லை. இப்போ அந்த பாட்டை உங்களுக்காக பாட போறேன். இத்தனை வருஷமா அவளோட சோகத்தையும் அவளோட உணர்ச்சியும் ரொம்ப அழகா ஒரு பாட்டா பாடுறா. அந்த பாட்டு போக போக இன்னும் உற்சாகமா ஆகுது. அதனால ஆடியன்ஸும் அவ எப்படி இருந்தான்னு அவளோட பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அந்த பாட்டோட எண்டிங்ல தெல்மா இப்போ எதுக்கான நேரம்னு உனக்கு தெரியுதா? ஓட்டிஸ் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடி போய் ஸ்டேஜ்ல இருந்து எகிரி அப்படியே ஆடியன்ஸ் பக்கம் ஒரு டைவ் போட்டு பறந்து போய் விழுறா. மக்களும் அவளை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழைய மாதிரி அவங்களோட பண்ணைக்கே வந்து ஓட்டிஸும் தெல்மாவும் அவங்களுக்கு பிடிச்ச அந்த டாய் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கத்து பண்ணையில ஒரு 3 குதிரைங்க இருக்கும் பாருங்க. தெல்மாவை எப்பவுமே கலாச்சிட்டு இருக்கும் பாருங்க. அதுங்க இப்ப தெல்மா கிட்ட வந்துட்டு தெல்மா நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. நிச்சயமான்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டு போட்டோ எடுக்கிறா. அந்த போட்டோவை எடுக்கிறவன் ஓடிஸ். அந்த நேரத்துல ரோட்ல ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு. அது எந்த வண்டியும் இல்ல, அதே பழைய பெயிண்ட் வண்டி தான். அந்த வண்டி திரும்பவும் ஒரு பள்ளத்துல மோதி அதுல இருக்கிற பெயிண்ட் எல்லாமே நம்ம ஓட்டிஸ் மேல கொட்டிடுது. இப்ப நம்ம ஓட்டிஸோட உருவத்தை பாருங்களேன், ஏதோ ரக்க வச்ச குதிரை மாதிரியே இருக்கான். இப்படியே அழகா இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை கைஸ்.